ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா அதையும் வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் வச்சு தான் செய்கிறேன். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் சின்ன பவுலால் 1 பவுல் பார்த்திங்கன்னா புளிப்பில்லாத தயிர் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, தயிர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் இறாலுக்கு உப்பு சேரணுங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். புதினாவெல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு பிரியாணி செய்யணும், சீக்கிரமாக செய்யணுன்னா இதை ட்ரை பண்ணலாம். இறால் க்ளீன் பண்ணுற டைம் தான். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3லேருந்து 5 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இறாலில் உள்ள தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இது கூட ரைஸ் சேர்த்துக்கிறேன். இது சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால நான் பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னால் 1க்கு 1 டம்ளர் சேர்த்தாலே நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே தாளிக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சாதம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே உதிரியாகவே வந்திருக்கு. நார்மலாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் வச்சு தான் செஞ்சுருக்கேன். சூப்பராகவே வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.